அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். வாங்க, அன்னைக்கு தேக்கு மரத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி குமிழ் தேக்கை பற்றி பார்ப்போம். இந்த குமிழ் தேக்கை பாருங்கள், எம்மு டைட்டில் போயிருக்குண்டு. தேக்கு என்னென்ன பயன்பாட்டுக்கு உள்ளதோ அந்த பயன்பாட்டுக்கு தான் இந்த மரமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன நன்மைகள்னு பார்த்தீங்களாக்கும், தேக்கு மரமும் இதுவும் வச்சமாக்கும் தேக்கு மரத்தை காட்டிலும் ஒரு பங்கு சேர்த்து போயிருக்கக்கூடிய மரம் தான். அது 20-25 வருஷம் கழித்து வெட்டணும். தேக்கு மரம் அது எப்போ வேண்டாலும் வெட்டிக்கலாம் மினிமம். ஆனால் குமிழ் மரம் ஒரு வச்சதுலேருந்து ஒரு 12 to 10 வருஷத்துக்குள்ளே வெட்டி ஆகணும். அதுக்கு மேலே போனால் கீழே மரத்தில் சோறை ஈண்டுவாங்க, அந்த ஓட்டைகள் விழுந்துடும். ஓட்டை அந்த மரம் எதுக்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் டக்குன்னு போயிருக்கக்கூடிய மரம் தான் குமிழ் மரம். இந்த குமிழ் மரம் பார்த்தீங்களாக்கும், இது என்னென்ன இந்த வெறும்பில் இந்த குமிழ் மரம் ஒரு பழம் பழங்குங்க, குமிழ் பழம். அந்த பழம் பாருங்கள், இங்கே வாங்க காட்டுறேன். இந்த மரத்துலேயும் கிடக்கு, ஆனால் ஒவ்வொன்று அங்கே பாருங்கள், அந்த மரத்தில் கிடக்கு பாருங்கள். இதாங்க குமிழ், அந்த மரத்தோட பழங்க. இந்த குமிழ் பழம் பார்த்தீங்களாக்கும், இந்த வெறும்பில் மழை தண்ணி இல்லாமல் இந்த மே மாதம் இந்த வெறும்பாக இருக்கும்போது இந்த பழங்கள் இந்த மரத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் தான் இந்த குமிழ் பழம். இந்த பழத்தை மலையில் இருக்க அத்தனை உயிர், கால்நடைகளும் பறவைகளும் எல்லாமே இதை உண்டு தான் உயிர் வாழுது. அதுக்கான இந்த வெறும்பில் அங்கே தீனி எதுவுமே கிடைக்காது. கிடைக்காத பட்சத்தில் ஒரு சில மரங்கள் இந்த மாதிரி பழங்கள் பழுக்கும். அந்த பழங்களை, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, உங்கள்கிட்ட மான்கள் மிலாண்டுவாங்க, மிலா, காட்டெருமை, வரையாடு, கேளையாடு, காட்டு பன்றி, எண்ணற்ற விலங்குகள், கரடியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மாதிரி பழங்களை சாப்பிட்டு தான் உயிர் வாழுது. அதுக்கான ஒரு மரம் தான். அந்த விலங்குகளுக்காகவே இறைவன் ஒரு படைக்கப்பட்ட மரம் தான் இது. நம்ம தேவைகளுக்கும் போக, மனிதர்களோட தேவைகளுக்கும் போக, இது மனிதர்களுக்கும் பயன்பாட்டில் இருக்குது. அதே இது எண்ணற்ற கால்நடைகள், பறவைகள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான மரங்க. இந்த மரத்தில் பழுக்கக்கூடிய பழங்களை தான் சாப்பிட்டு உயிர் வாழுது. அப்படி வாழும்போது என்ன ஆகுதுன்றா, இது மரத்தை இலைகளும் சாப்பிடும். பக்கமாக இருந்தால் இலைகளையும் சாப்பிடும் விலங்குகள். அது எப்படி சொல்கிறது, இந்த ஆடு வகைகளோட சேர்ந்த விலங்குகள் இதோட இலையும் சாப்பிட்டு குமிழ் இலை நல்லா சாப்பிடும். அந்த இப்போ பார்த்தீங்களாக்கா, இந்த மான்கள், மிலா அப்படின்றதெல்லாம் இந்த பட்டையை கரண்டி சாப்பிடுமுங்க. மெயினாக மேலே ஏறி சாப்பிட முடியல, நம்மளுக்கு எந்த ஒரு தீனியும் கிடைக்காத பட்சத்தில் இந்த மரத்து பட்டை இருக்குது பாருங்கள், இந்த பட்டையை கரண்டி சாப்பிடும். இது இந்த ஆடு வகைகளை சேர்ந்த அத்தனை விலங்குகளும் இந்த பட்டையை கரண்டி சாப்பிடுங்க. இந்த பட்டையும் அந்த ஆடுகளோட தேவையை நிறைவேற்றுது. இந்த மரம் நம்மளுக்கு வீட்டுக்கு பயன்பாட்டுக்கு இருக்குது. அதோட இலைகள் ஒரு விதமான பறவைகளுக்கான பழங்களை கொடுக்குது. இது எண்ணற்ற பயன்பாட்டுக்கு இருக்குதுங்க. இந்த மாதிரி முக்கியமான மரங்கள்லாம் வைக்கும்போது இந்த விலங்குகளை தாண்டி மனிதர்களும் இந்த பழத்தை மலைகளில் இருக்க மலைவாழ் மக்களும் சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னும் இந்த குமிழ் பழத்தை மலைவாழ் மக்கள் பயன்படுத்துகிறாங்கன்றாங்க சாப்பிடலான்ட்டு. அது உண்மையாக பொய்யான்றது எனக்கு தெரியாது. நான் கேள்விப்பட்டது வரலையும் குமிழ் பழம் மலைவாழ் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்கன்றிருக்காங்க. அதனால இந்த பழம் எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதை நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் சாப்பிட்டு காட்டலாம்ட்டு தான் இந்த பழத்தை பிக்கிறேன். பாருங்கள், இங்கே பாருங்க, இதுதான் விதை. இங்கே பாருங்கள், குமிழ் பழத்தோட விதை. இது ஒரு வேப்ப விதை சைடில் தான் இருக்குது. வேப்ப விதை எப்படி இருக்குமோ அது மாதிரி சைடில் தான் இருக்குது. பாருங்கள், இந்த பழத்தை இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இந்த பழத்தை நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிட்டு என்ன டேஸ்ட்டில் இருக்குன்றதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது முழுமையாக சாப்பிட்டு முழுங்கலாமாண்டா இதை தெரியல எனக்கு. அதனால இது என்ன டேஸ்ட் இருக்குன்றதை நான் நாக்கில் வச்சு சுவைச்சு பார்த்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். பாருங்கள். இது ஒரு வகையான இனிப்பு சுவையாகவும், ஒரு கிழங்கு அப்படி பனங்கிழங்க சாப்பிட்ற மாதிரி, பனங்கிழங்கு மாதிரி இல்லை, அது கூட நறுச்சுன்னு இருக்கும். இது ஒரு வகையான பழத்தை சாப்பிட்றது மாதிரி தான் இருக்குது. அந்த டேஸ்ட் இனிக்குது. ஆனால் அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே ஒரு சுமல்
அதாவது எப்படி சொல்கிறது, வேப்பம்பழம் சுமல் அடிக்குது. அது மாதிரி வாய் வந்து பால் பட்டா எப்படி நம்மன்னு இருக்குமோ அது மாதிரி நம்மன்னு இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற யாரும் கண்டிப்பாக என்ன மாதிரி சாப்பிட்டு ட்ரை பண்ண யாரும் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.